பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. லூக்கா 10:42 தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். லூக்கா 10:42 இயேசு பிரயாணமாய் போகையில் அவர் பெத்தானியா என்ற ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை இந்த ஆண்டில் கடந்த 2 மாதங்களையும் கடந்து வர பண்ணினார். கண்மணி போல் பாதுகாத்தார், கரம் பிடித்து நடத்தினார், தேவைகளை சந்தித்தார். இந்த மார்ச் மாதத்தை காண கிருபை செய்தார். ஆனாலும் நாம் இன்னும் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கவலை இல்லாத மனிதனே இல்லை. ஏதாயிலும் ஒன்றை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டு சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், இந்த மாதம் நாம் நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்காக அமைத்து கொடுக்கப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட மாதமாகும் இது. ஆண்டவருடைய பாடுகளை பற்றி தியானிக்கிற இந்த மாதத்தில் நாம் நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்கான மாதமாக இது அமைகிறது. அழைப்பை ஏற்று வீட்டுக்கு வந்த இயேசுவிடம் மரியாள் கேட்டது அவருடைய வார்த்தையை, வசனத்தை. அதுவும் எப்படி என்றால், அவருடைய பாதத்துக்கு அருகே அமர்ந்து கேட்டாள். ஏன் இயேசுவின் வார்த்தையையும் அவருடைய வசனத்தையும் கேட்டாள் என்றால், அதை விசுவாசித்தால், கேட்டால், ஏற்றுக்கொண்டாள். இயேசுவின் வார்த்தையை அல்லது அவருடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே, நம்முடைய இருதயம் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நாம் அவரை விசுவாசிக்க முடியும். தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க முடியும். மரியாள் இயேசுவை விசுவாசித்தாள், எனவே அவருடைய வசனத்தை கேட்டாள். யார் இந்த மரியாள்? மார்த்தாளின் சகோதரியாக இருந்தாலும் இயேசுவின் பாதத்தில் விழுந்தவள். விலையேறப்பட்ட களங்கமில்லாத நலதம் என்னும் ஒரு ராத்தாள் தைலத்தை கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலை மயிரினால் இயேசுவினுடைய பாதங்களை துடைத்தவள் இந்த மரியாள். தன்னுடைய வீட்டிற்கு வந்த இயேசுவின் பாதத்துக்கு அருகே அமர்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இயேசு வந்த வீட்டில் அவள் எந்த காரியங்களை குறித்தும் கவலைப்படவில்லை. மார்த்தாளோ இயேசுவிடம் அங்கலாய்த்த போதுதான் இயேசு மார்த்தாளை நோக்கி, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வீட்டிற்கு அழைத்திருக்கிறோம், நம்முடைய உள்ளத்திற்குள் அழைத்திருக்கிறோம். அவர் நம் இல்லத்தில் மட்டுமல்ல, நம் உள்ளத்திலும் வாசம் பண்ணுகிறார். நம் இல்லத்திற்குள்ளும் உள்ளத்திற்குள்ளும் வந்த இயேசுவை அப்படியே விட்டுவிட்டு நாம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம், அங்கலாய்க்கிறோம். நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்கிற இயேசுவை விசுவாசித்து அவர் பாதங்களில் நாம் விழுந்து நம்முடைய கவலை, கண்ணீரை, வேதனையை அவரிடம் செலுத்திவிட்டு அவரது பாதத்தில் அமர்ந்து அவரை துதித்து பாடுகிற நறுமண தைலத்தை அவருக்கு செலுத்தி அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு தியானித்து அதன்படி நாம் நடந்து கொண்டால் உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த வார்த்தையின்படியே நாம் சமாதானம் உடையவர்களாய், சந்தோஷம் உடையவர்களாய், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் இந்த நாளை மட்டுமல்ல, இந்த மாதத்தை மட்டுமல்ல, இந்த ஆண்டை மட்டுமல்ல, நம் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் நம்மோடு கூட இருப்பார், நம்மை வழி நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். எனவே நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம். ஆமென்.
ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை அழைத்தவர், எங்களை தெரிந்து கொண்டவர், எங்களோடு வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களோடு கூடவே இருக்கும்போது நாங்கள் எந்த காரியங்களையும் குறித்து கவலைப்படாமல் எப்பொழுதும் எங்கள் இருதய பலிபீடத்தில் உம்மை துதிக்கிற துதியினால் நிரப்பி உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாங்கள் நடந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழக்கூடிய கிருபையை எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.